பொங்கல் டைமில், அதாவது ஜனவரி பிப்ரவரி இந்த சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய சிறுகிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது தாங்க சிறுகிழங்கு. இது சமைக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டுருங்க. அப்போ தான் சுத்தம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் கருக்காது. இப்போ இந்த கிழங்கை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் தண்ணியிலே போட்டு வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், காஞ்ச மிளகாய், சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்து பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டால் போதும். இப்போது நறுக்கி வச்சிருக்கிற சிறுகிழங்கெல்லாம் இதில் சேர்த்துக்கலாங்க. சிறுகிழங்கு வந்து எப்போவுமே தண்ணியில் தான் போட்டு வச்சுருக்கணும், இல்லைனா அது கருத்துரும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கிழங்கு வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டோம் அப்படின்னா கிழங்கு நல்லா வெந்துருங்க. கிழங்கு எடுத்து இப்படி அமுக்கி பார்த்தோம் அப்படின்னா அது நல்லா வெந்திருக்கணும். இது தாங்க கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயெல்லாம் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சிறுகிழங்கு பொரியல் ரெடி ஆயிருங்க. சிறுகிழங்கு பொரியல் சும்மா சாப்பிடவே சூப்பராக இருக்குங்க. மற்ற கிழங்குகள் மாதிரி இல்லாமல் இந்த சிறுகிழங்குக்குன்னே பிரத்யேகமாக ஒரு வாசனையும் ருசியும் இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு மட்டும் இல்லைங்க, டீ காஃபியோட வச்சு சாப்பிட கூட இந்த சிறுகிழங்கு பொரியல் சூப்பராக இருக்குங்க. இந்த சீசன் முடியறதுக்குள்ளே நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.